அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இது தொல்காப்பியம் சுட்டும் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தை முழுமையான ஒரு பார்வை. இது கொஞ்சம் பெரிய கட்டுரை. பண்பு என்ற சொல்லின் அடிப்படையில் தான் பண்பாடு என்ற சொல் உருவானது எனலாம். பண்பாடு, பண்ணு, பண்டு, பண்படு போன்றவை பண்பாட்டை குறிக்கும் சொற்களாகும். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்கின்றது கலித்தொகை. உலகில் உயிரினங்கள் பல தோன்றியிருப்பினும் இப்பண்பாடு என்பது மனிதனுக்கு மட்டுமே உரிய ஒன்றாக கருதப்படுகின்றது. இது நாகரிகத்தில் அடங்கியதாக இருப்பினும் மக்களின் மனநல ஆக்க பண்பாடாக மாறுகின்றது. புற ஒழுக்கங்கள் மட்டுமின்றி அகம் சார்ந்த ஒழுக்கங்களையும் உள்ளடக்கியதே பண்பாடு. அது நிலவியல் அமைப்பில் நிலத்திற்கு நிலம், இனத்திற்கு இனம், காலத்திற்கு காலம், சூழ்நிலைக்கேற்ப மாறுபடும் தன்மையுடையது. ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டே மனிதனின் பண்பாடு அமைகின்றது. இனி தமிழர்களின் பண்பாட்டு நெறியை தொல்காப்பியர் வழி நின்று ஆராய்வோம். நம்பிக்கை சார்ந்த பண்பாடு. மனிதன் தன் முயற்சியால் நாளுக்கு நாள் எவ்வளவு முன்னேறி சென்றாலும் விதியாக ஊழ் அவர்களை ஆட்கொண்டு விடுகின்றது. இவ்வூழ் சில நேரங்களில் நல்லூழாகவும் தீயூழாகவும் செயல்படுகின்றது. தொல்காப்பியர் தம் நூலில் தலைவனும் தலைவியும் சந்தித்து கொள்வது ஊழ் வசத்தால் தான் என்பதை ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையால் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப என கலவியில் 2வது நூற்பாவில் சுட்டுகின்றார். உலகில் ஒவ்வொரு தலைவன் தலைவியும் தமக்குரியவரை கண்டுகொண்டு காதல் கொள்வதற்கு ஊழ் வினையை காரணமாக தொல்காப்பியர் சுட்டுகின்றார். இங்கு இவர் சுட்டும் இவ்வூழ் நல்லூழ் ஆகும். அதனால்தான் வள்ளுவர் கூட ஊழின் பெருவழி யாவுள என சுட்டுகின்றார். தொல்காப்பியர் காலத்தில் மக்கள் ஊழை நம்பியது ஒரு பண்பாடாக சுட்டப்படுகின்றது. ஊழ் வினையை நம்பியது ஒரு பண்பாடாக சுட்டப்படுகின்றது. மகளிர் தம் பண்பாட்டு நெறி. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற நற்குணங்களை பிறப்பிலேயே பெற்ற பெண்கள் வளர்ந்து பருவத்துக்கு வந்தவுடன் எதிர்ப்படும் ஆண்களில் தன்னை விரும்பும் ஆண்மகனை கண்டு காதல் கொள்கின்றாள். தலைவன் மீது காதல் கொண்டாலும் தான் கொண்ட காதலை பெண்மைக்கே உரிய சிறந்த பண்புகளால் அவள் தன் மனதிற்குள்ளேயே புதைத்து வைக்கின்றாள். தலைவனிடம் கூற மறுக்கின்றாள். தலைவியின் இப்பண்பை தொல்காப்பியர் தன்னூறு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் என்னும் காலை கிளத்திக்கு இல்லை என கலவியில் 28வது நூற்பாவில் உரைக்கின்றார். பொருத்தம் பார்த்தல். காதலை மேற்கொண்ட தலைவன் தலைவியர் தமக்குள் ஒத்தவர்கள் என்பதற்கு தொல்காப்பியர் பிறப்பே, குடிமை, ஆண்மை, ஆண்டொடு உருவு நிறுத்த காம வாயில் நிறையே, அருளே, உணர்வொடு திருவென முறையுற கிளந்த ஒப்பினது வகையே என மெய்ப்பாட்டியல் 26வது நூற்பாவில் இவ்வித 10 குணங்கள் தலைவன் தலைவியிடம் தேவை என சுட்டுகின்றார். இ10 பொருத்தங்களும் பொருந்தியிருந்த காதலர்கள் தங்கள் களவு வாழ்வை பாங்கன் பாங்கியரின் உதவியால் மேலும் வளர்க்கின்றனர். திருமணத்திற்கு 10 பொருத்தம் பார்க்கும் பண்பாடு தொல்காப்பியர் காலம் தொட்டு இன்று வரை மாறாமல் நிலவி வருகின்றது. அறத்தொடு நிற்றல். காதல் கொண்ட தலைவனும் தலைவியும் அக்காதலுக்கு தங்கள் குடும்பத்தாரால் சிற்சில இடையூறுகளை சந்திப்பர். தலைவிக்கு அவள் வீட்டில் இற்சரிப்பு, நொதுமலர் வரைவு, வேற்று வரைவு போன்ற இன்னல்கள் ஏற்படும். இந்நிலையில் தலைவி தலைவன் மீது தான் கொண்ட உறுதியான அன்பை தோழியிடம் கூறுவாள். தோழி தன் தாயாகிய செவிலியிடம் கூற, செவிலி நற்றாயிடம் கூற, நற்றாய் தந்தை தமரிடம் கூறி தலைவியின் காதலை கற்பாக மாற்ற முயற்சிக்கும் இம்முறைக்கு அறத்தொடு நிற்றல் என்று பெயர். இதுவும் அக்கால மகளிர் பின்பற்றிய ஒரு நல் நெறியாகும். மடலேறா பண்பு. செறிவு, நிறைவு, செம்மை, செப்பு, அறிவு, அருமை ஆகிய குணங்களை பேணும் மகளிர் தன் வரைவிற்கு மடலேறி தலைவனை பெற எண்ண மாட்டாள். தமது வீட்டார் மறுக்கின்ற பொழுது ஆடவர் மேற்கொள்வது போல் மடலேறுதல் என்னும் செயலை மேற்கொள்ள மாட்டாள். ஏனெனில் பனங்கருக்கால் செய்யப்பட்ட குதிரை மீதேறி தலைவன் படத்தை கையில் ஏந்தி ஊர் முழுவதும் தான் களவு கொண்ட தலைவன் இவனே என ஊராருக்கு தெரிவிக்கும் இம்முறையற்ற செயலை செய்தல் இல்லை.
முறையற்ற செயலை பெண்கள் செய்வது இல்லை. பெண்களின் பண்பாட்டு முறையை தான் தொல்காப்பியர் எந்த திணை சார்ந்த பெண்களும் மடலேறுதல் இல்லை என அகத்தினியல் 37வது நூற்பாவில் சுட்டுகின்றார். உடன்போக்கு தலைவன் தலைவி மீது கொண்ட காதல் ஊரார் பலருக்கும் தெரிந்து அம்பல் அலராகி விடுகின்றது. அதனால் தலைவியின் வீட்டில் தலைவியை எச்சரித்து அவளுக்கு வேற்று மனம் புரிய திட்டமிடுகின்றனர். இதனையெல்லாம் அறிந்த தலைவன் தோழியின் உதவியுடன் தலைவியை தன் ஊருக்கு அழைத்து சென்று தம் பெற்றோர் சம்மதத்துடன் தம் வீட்டில் வைத்து மணமுடிக்க எண்ணி உடன்போக்கில் அழைக்க தலைவியும் உடன் செல்வாள். மனதில் வரித்தவனை தவிர வேறு ஒருவரை மணக்க விரும்பாத மகளிரின் பண்பாக இந்நிகழ்வு உள்ளது. தொல்காப்பியர் சுட்டும் பொது பண்பாடு. ஒரு சமூகம் எத்தகைய பண்பாடு உடையது என்பதை மக்களை கொண்டே தீர்மானிக்க இயலும். தொல்காப்பியர் தம் ஊரின் வழிப்போக்கர்களாக செல்பவரை கண்டு உதவும் மனப்பான்மையை அவ்விளங்காதலர்கள் தமக்கு அறிமுகம் இல்லாத புதியவர்களாக இருந்த போதும் அவர்கள் மீது அக்கறை கொண்டு மாலை பொழுது வந்துவிட்டது, நீங்கள் கடந்து போகக்கூடிய வழியோ அச்சம் நிறைந்தது, ஆதலால் எங்கள் இல்லத்தில் இரவு தங்கிவிட்டு காலையில் செல்லுங்கள் என்று இரக்கப்பட்டு கூறுகின்றனர். அக்காதலர்கள் சென்றவுடனும் பாவம் அவர்கள் எவ்வாறு தம் ஊரை சென்று அடைந்தார்களோ என எண்ணி வருந்தி கொண்டிருந்த நிலையில் தலைவியை தேடி அவளது தாய் அவ்வூரின் வழியே வரும் பொழுது அவளது கலங்கிய நிலையை கண்டு அவளுக்கு உங்கள் மகள் நல்லாடவன் கூடவே உடன்போக்கில் சென்றுள்ளாள். அவன் அவளை அவன் ஊருக்கு அழைத்து சென்று தன் வீட்டில் வைத்து மனம் நடத்தி நன்றாக இல்லறம் நடத்துவான். நீங்கள் அவர்களை எண்ணி கவலை கொள்ளாதீர். பெண்ணென்றால் ஒரு நாளைக்கு தாய் வீட்டை துறந்து மற்றொரு வீட்டில் சென்று வாழத்தானே வேண்டும் என்று உலக இயல்பை எடுத்து கூறி அவ்விருவரும் சென்ற வழியையும் சுட்டிக்காட்டி தாயை ஆற்றுப்படுத்துகின்றனர். தமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களிடம் மக்கள் ஈடுபாட்டுடனும் இரக்கத்துடனும் ஆற்றுப்படுத்தும் இந்நிலை சமூக பண்பாட்டை புலப்படுத்துகின்றது. திருமணம் சார்ந்த பண்பாடு. பருவம் வந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் தத்தம் தாய் தந்தையர் தம் குலம் தலைக்க திருமணம் செய்து வைத்தல் காலம் தொட்டு வரக்கூடிய மரபு. இத்திருமண முறை ஒருபுறம் இருக்க, தொல்காப்பியர் காலத்தில் ஊழின் வசத்தால் ஒன்றுபட்டு களவை மேற்கொண்ட காதலர் இருவரும் வரைவிற்கு உடன்பட்டு தம் தாய் தந்தையரிடம் களவை முறையாக அறத்தொடர் நேற்றல் மூலம் வெளிப்படுத்தி கரணத்தில் இணைகின்றனர். கற்பு மணம் என்று சொல்லப்படுவது திருமணச் சடங்குடன் பெண்ணை கொள்வதற்கேற்ற தகுதியையுடைய தலைவனுக்கு தலைவியை கொடைக்குரிய மரபினை சார்ந்த தந்தையும் தாயும் தன்னையரும் இவர் இல்லாத வழி சான்றோராகிய பெரியோரும் தெய்வமும் கொடுக்க வதுவைச் சடங்கோடு அவளை இல்லாளாக ஏற்றுக்கொள்வதும் பண்பாடு சார்ந்தது என்பதை தொல்காப்பியர் கற்பு எனப்படுவது கரணமொடு புணர கொளற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினர் கொடுப்ப கொள்வதுவே என கற்பியல் நூற்பா ஒன்றில் சுட்டுகின்றார். இவ்வதுவைச் சடங்கு முறையை பற்றி அகநானூற்றில் 2 பாடல்கள் சுட்டுகின்றன. அவை திருமணத்திற்கு முன் மணமகள் பெற்றோர் சுற்றம் சூழ மணமகள் வீடு சென்று விருந்துண்டு திங்களோடு ரோகிணி கூடிய நன்னாளை மணநாளாக குறித்து கொண்டு மீண்டு வந்து தன் சுற்றத்தாருக்கும் நட்பினருக்கும் அந்நாளில் அழைப்பு விடுப்பர். குறித்த அம்மணநாள் வந்ததும் தம் வாயிலில் கால்களை நட்டு குளிர்ந்த பெரிய பந்தலில் கொண்டு வந்து மணலை பரப்பி மணமனையின் கண் விளக்கினை ஏற்றி மாலைகளை தொங்க விடுவர். பின் நட்பும் சுற்றமும் வந்து அத்திருமண பந்தலில் அமர்வர். முதிய மங்கள மகளிர் 4 கூடி நின்று மணமகளை மணமனையில் இருத்தி நிறை நீர் குடத்தினை சுமந்தவராய் கூடி நிற்க, தூய அணிகலன்களை அணிந்த மகனை பெற்றெடுத்த மகளிர் 4 அந்நீரை வாங்கி இல்லுறை தெய்வத்தை வணங்கி மணமகளை நீராட்டுவர். பின் வாகை மரத்தின் மெல்லிய பூவை அருகம்புல்லின் கொழுமிய மொட்டுடன் விரைவி கட்டி அவ்வெண்மையான காப்பு நூலை அவளுக்கு அணிவித்து அவளை தூய ஆடையால் பொலிவுறச் செய்து சுற்றத்தார் பெரு விருப்புடன் ஒன்று கூடி மன ஒலி ஒலிக்க பந்தரிலே அவளுக்கு
சிறப்பாக அணிகலன் அணிவித்தனர். நீரோடு குளிர்ந்த இதழ் கொண்ட மலர்களை நெல்லுடன் கலந்து அவள் தலையில் தூவி, தற்காத்து தற்கொண்டானை பேணும் தகை சிறந்தாள் ஆகுக, தன் கணவனுடைய அன்புக்குரிய மனைவியாகுக என்று வாழ்த்து கூறினர். பின்னர் பெற்றோர், நீ சிறந்த இல்ல கிழத்தியாகுக என வாழ்த்தி அவளை மணமகன் கையிலே மகிழ்ச்சியுடன் கொடுத்தனர். இவ்வாறாக வதுவை மணம் நடந்தது என அகநானூற்று 86, 136 என்ற 2 பாடல்களும் விளம்புகின்றன. இல்லறத்தின் இன்றியமையாத பண்பாடு. தலைவன் தங்கள் ஊரில் தம் பெற்றோர் சம்மதத்துடன் அவர்கள் முன்னிலையில்தான் உடன்போக்கில் அழைத்து வந்த தலைவியை தலைவன் திருமணம் செய்து கொள்கின்றான். பின் இருவரும் இல்லறத்தை நல்லற முறையில் துவங்குகின்றனர். அப்போது தலைவன் தன் மனைவிக்கு விருந்தினர்களிடமும் சான்றோர்களிடமும் துறவு மேற்கொண்டவர்களிடமும் உறவினர்களிடமும் நடந்து கொள்ள வேண்டிய முறையை அந்தணர் திறத்தும் சான்றோர் தேயத்தும் அந்தமில் சிறப்பிற் பிறர் திறத்தினும் ஒழுக்கம் காட்டிய குறிப்பு என்ற தொல்காப்பிய கற்பியல் 5வது நூற்பாவில் என குறிப்பிடுகின்றான். அவன் தலைவன் கூற்றில் குறிப்பிடுகின்றான். ஏனெனில் தலைவன் வீட்டில் தலைவனது தாயிடம் இருந்த பொறுப்பை மருமகள் என்ற நிலையில் இனி அவ்வீட்டு பொறுப்பை முழுமையாக தலைவியை சுமக்க வேண்டிய நிலையில் தலைவனைச் சேர்ந்தோர் இவர்களுக்கு புதியவர் ஆகையால் அவர்களின் இவ்வியல்பை அறிந்து அதற்கேற்றவாறு தலைவி நடந்து கொள்வது இருவரின் இல்லற வாழ்வுக்கு இன்றியமையாதது என்பதால் தலைவன் தலைவிக்கு இந்நிலையை கற்பிக்கின்றான். மேலும் மற்றொரு இடத்தில் தொல்காப்பியர் கிழவிக்கு உரிய பண்புகளாக நல்லொழுக்கமும் பெண்மைக்கே உரிய பொறுமை குணமும் அடக்கமுடைமையும் வந்த விருந்தினரை மகிழ்ந்து உபசரித்தல் என்னும் வன்மை குணமும் சுற்றத்தாராய் உள்ளவரது நலம் பேணி காத்தல் போன்ற நற்பண்பும் இல்ல கிழத்திக்கு இருக்க வேண்டியன என வாயிலோர் கூற்றின் மூலம் தொல்காப்பியர் 11வது நூற்பாவில் சுட்டுகின்றார். இல்லறத்தின் இனிமை பண்பாடு. களவில் கலந்த காதலர்கள் கற்பினில் கலந்த பின் அவர்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாகின்றது. தலைவன் கற்பித்த முறைப்படியே தன் வீட்டாரிடமும் சான்றோர்களிடமும் தலைவி நடந்து கொள்வதால் அவளின் இயல்பான செய்கைகளை கூட தலைவன் பெரிதென வியந்து புகழ்கின்றான். மனைவி சமைத்த சாதாரண புளிக்குழம்பும் வானவர் அமிர்தம் போன்ற சுவையை தருவதாகவும் அவள் கட்டிய காகித பூவும் மற்ற பூக்களை விட வாசனை நிறைந்ததாகவும் கூறுகின்றான். இது இல்லறம் இனிமை நிறைந்ததாக மாறுவதற்கு கணவனும் மனைவியும் மேற்கொள்ள வேண்டிய பண்பாட்டு முறைகள் என தொல்காப்பியர் சுட்டுகின்றார். இதன் மூலம் கணவன் கூறுவதை மனைவியும் மனைவி கூறுவதை கணவனும் பின்பற்றி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இல்லறம் இனிமை நிறைந்ததாக மாறும் என்பது தொல்காப்பியர் புலப்படுத்தும் உண்மை. கடல் கடந்து செல்லாத பண்பு. இவ்வினிமை நிறைந்த இல்லறத்தில் தலைவன் தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பொருள் தேடச் செல்கின்றான். இவ்வாறு பொருள் தேடச் செல்லும் தலைவனோடு தலைவியும் கடல் கடந்து சென்றால் அங்கு தலைவனின் தாய், தந்தையர், உறவினர், சுற்றத்தார், சான்றோர் ஆகியோருக்கு செய்ய வேண்டிய அறப்பணிகள் தடைபட்டு போகும். தலைவி தனக்குரிய பண்பாட்டில் இருந்து தவறியவள் ஆவாள். அதனால்தான் தொல்காப்பியர் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என தொல்காப்பியர் 37வது நூற்பாவில் சுட்டுகின்றார். குழந்தைக்கு செய்யும் பண்பாட்டு நிகழ்வுகள். தொல்காப்பியர் காலத்து தமிழர்கள் குழந்தை பிறந்ததும் சில சடங்கு முறைகளை செய்தனர். அவர்கள் தலைவியின் மகப்பேறு ஈன்றனிமை தீர அவளுக்கு 16ஆம் நாள் எண்ணெய் தேய்த்து நீராட்டிய பின் அந்தணர்களை கொண்டு புதிய புதல்வனை பாதுகாத்தற் பொருட்டு சிறப்புகள் கொண்ட சில சடங்குகளை செய்வர். அச்சடங்குகள் என்பது சுற்றத்தார் அனைவரையும் அழைத்து குழந்தையை முதலில் தொட்டிலில் இட்டு அதன் முகம் காண்டல், குழந்தைக்கு பெயரிடல், காத்தல் தொழிலை செய்யும் கடவுளான திருமாலின் பஞ்சாயுதங்கள் என சொல்லப்படும் ஐம்படை என்னும் அணியை பொன்னால் செய்து குழந்தையின் கழுத்தில் பூட்டுதல், இரவலர்களாகிய வறியவர்களுக்கு பரிசில்கள் வழங்கி குழந்தைக்கும் சான்றோர்கள் பரிசு பொருட்களை தந்து இல்லுறை தெய்வத்திற்கு படைத்து வழிபடல் போன்றவை அக்காலத்தில் இருந்த சடங்கு முறைகள் என தொல்காப்பியர் சுட்டுகின்றார். இல்லறத்தின் இறுதி பண்பாடு. தலைவனும் தலைவியும் இல்லறத்தில் நல்லறம் செய்து வாழ்ந்ததோடு காமம் தீர்ந்த இறுதி காலத்திலும் தம் பிள்ளைகள், அவர்களின் குழந்தைகள், சுற்றத்தார் ஆகியோரிடமும் தம் போல் முன்னரே துறவறத்தை மேற்கொண்டுள்ள சுற்றத்தாரோடும் சேர்ந்து
மீண்டும் அறப்பணிகளில் ஈடுபடலும் அறவழியில் உண்டான செயல்களை செய்வதுமே சிறந்ததாகிய வீடு பேற்றிற்குரிய அறத்தை பயிலலும் கடந்த கால இல்லறத்தின் பயனாகும் என தொல்காப்பியர் அக்கால மக்களின் சமூக ஒழுங்கு கட்டுப்பாடான இல்லறத்தின் இறுதி பண்பாட்டை சுட்டுவர். தலைவனுக்குரிய பண்பாடு. ஒரு ஆண்மகனுக்குரிய சிறந்த பண்பே அதிக பொருள் தேடி தன் இல்லத்திற்கு தேவையான கடமைகளை நிறைவேற்றுதலாகும். இயல்பாகவே பெருமையும் புறனும் கொண்ட தலைவன் திருமணத்திற்கு பின் தான் பொருள் தேடுதலையே முக்கிய பணியாக கருதுகின்றான். இதனை தொல்காப்பியர் நாளது சின்மையும் இளமையது அருமையும் தாளான் பக்கமும் தகுதியது அமைதியும் இன்மையது இழிவும் உடைமையது உயர்ச்சியும் அன்பினது அகலமும் அகற்சியது அருமையும் ஒன்றா பொருள்வையின் ஊக்கிய பாலினும் என அகத்தினியல் 44வது நூற்பாவில் சுட்டுகின்றார். சொற்பமான வாழ்க்கையில் அற்பமான இன்பத்தை தூய்க்கும் நாட்கள் சிலவே. பருவங்களுள் இளமை அருமையானது. இப்பருவம் தலைவியோடு இருப்பதற்கு உரியது. எனினும் தலைவனுக்கு தலைவியால் குடும்பம் என்ற ஒன்று வந்தவுடன் முன் அவனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கான பொருளை விட அதிக பொருள் தேவை என்பதாலும் சமூகத்தில் தாமும் சிறந்த இல்லறத்தார்களாக பரிசிக்க பொருள் தேவை என்பதாலும் மனைவியின் அன்பை துறந்து இளமை இன்பத்தை புறந்தள்ளி அறத்தை முன்னிறுத்தி பொருள் தேடச் செல்கின்றான். போர்க்குரிய பண்பாடு. தலைவன் பொருளின் பொருட்டோ அரசனுக்கு உதவி செய்தலின் பொருட்டோ தலைவியை விட்டு பிரிந்து சென்று விட்டான். போரின் பொருட்டு தலைவியை பிரிந்த தலைவன் வினையையே உயிராக கொண்டு செயல்படுகின்றான். தலைவனின் இப்பிரிவு காரணமாக தலைவி மிகவும் துன்பமடைந்து வருந்துகின்றாள். தலைவி வருந்தும் இந்நிலை குறித்து தலைவன் வினையில் இருக்கும் பொழுது அவனுக்கு தெரிவிப்பதில்லை. அவன் கொண்ட வினையின் வெற்றி பெற்ற பின்னரே தலைவியின் நிலையை தெரிவிப்பர். ஏனெனில் தலைவன் போர் புரியும் போது தலைவிக்கு உடல்நிலை சரியில்லை என தெரிவித்தால் தலைவன் தலைவியின் அந்நிலையை எண்ணி வருந்தி அவளை நினைத்து போரில் கவனமின்றி தோற்றுவிடுவான். ஆதலால் வினைக்கு சென்றுள்ள தலைவனிடம் தலைவியின் நிலையை சுட்டாமையை அக்காலத்தில் பண்பாடாகவே சான்றோர் வைத்திருந்தனர். மேலும் தலைவன் வேற்று நாட்டோடு போர் புரிய சென்று தங்கியிருக்கும் பாசறை வீடுகளிலும் தலைவன் தன் தலைவியுடனோ அல்லது மற்ற பரத்தையர் பெண்களுடனோ இன்பம் துய்க்காத நிலையை தொல்காப்பியர் எண்ணரும் பாசறை பெண்ணோடும் புணரார் என கற்பியல் 43வது நூற்பாவில் சுட்டுகின்றார். இத்தலைவன் பாசறையை பள்ளியறையாக கருதாமல் கருவறையாக கடவுள் உறைந்துள்ள இடமாக கொண்டு போரில் எவ்வாறு எதிரிப்படையை தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும் என சக வீரர்களோடு ஆலோசனை நடத்த பயன்படுத்துவான். இது தலைவன் வினையையே உயிராக கொண்டு செயல்பட்ட உயர்வான பண்பை சுட்டுகின்றது. போரில் பொது பண்பாடு. இதில் ஐந்தறிவு உடைய பசுக்கள் தானாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல முடியாதகையால் அப்பசுக்களை தன் வீரர்களை கொண்டு கவர்ந்து அவற்றை போரினால் வரும் துன்பத்தில் இருந்து மீட்டு தன் நாட்டில் வைத்து பாதுகாக்க எண்ணுவான். பசுக்களை இவ்வாறு கவர்ந்து வருதல் போர் தொடுக்க போவதற்கான முன்னறிவிப்பாகும். இவ்வாறு நிறை கவர்தலை ஒரு நற்பண்பாடாக தொல்காப்பியர் வெச்சி திணையில் தொல்காப்பிய புறத்திணையில் 1வது நுட்பாவில் சுட்டுவர். நோயின்றி உய்த்தல். இவ்வெச்சி திணை துறைகள் பலவற்றில் நோயின்றி உய்த்தல் என்பதும் ஓர் துறையாகும். இத்துறையில் பசுக்களை கவர்ந்து வந்த வெச்சி வீரர்கள் அவற்றுக்கு தேவையான புல்லும் வைக்கோலும் தண்ணீரும் கொடுத்து உண்ணச் செய்து அவற்றை எத்துன்பமும் அணுகாதவாறு காக்கின்றனர். வெச்சி வீரர்கள் பகை அரசனுடன் போர் புரிய செல்லும் போது கூட ஐந்தறிவு உயிரான பசுக்களை அவன் நாட்டு பசுக்களை போரின் போது ஏற்படும் துன்பத்திலிருந்து மீட்டு வரும் வழியில் அதற்கு தேவையான உணவிட்டு நீரிட்டு பாதுகாப்பாக ஓட்டி வருகின்றனர். இவ்வீரர்களிடம் எவ்வுயிரையும் மனித உயிராகவே எண்ணி காக்கும் பண்பாடு நிறைந்துள்ளது. பாதீடு. வீரர்கள் கவர்ந்து வந்த பசுக்களை அரசன் அவ்வீரர்களின் திறனை மனத்தில் கொண்டு ஒவ்வொரு வீரனின் திறனுக்கு ஏற்றவாறு பசுக்களை கூட்டியும் குறைத்தும் பகிர்ந்து கொடுப்பான். இந்நிகழ்வில் அரசன் அன்றி வீரர்களும் தங்களுக்குள் பங்கிட்டு கொள்வதைப் போல் இன்று வீட்டிலும் சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து உழைத்து பெரும் வருவாயை தமக்குள் பங்கிட்டு கொள்ளும் முறை இன்றளவும் பண்பாடாக உள்ளது. கொடை. வறுமையில் வாடும் மக்களுக்கு பொருள் உள்ளவன் சிறிது கொடுத்தலே கொடை என்னும் பண்பாடாகும்.
இங்கு வெற்றி வீரர்கள் தமக்குள் பங்கிட்டு கொண்ட ஆணிரைகளை தமக்கு தெரிந்த வறுமையில் வாடும் பாணர், விரலியர் போன்ற இரவலர்களுக்கு கொடையாக சில பசுக்களை கொடுத்து மகிழ்தல் கொடை என்னும் வெற்றித்துறையின் பண்பாடு ஆகும். வேந்தன் சிறப்பெடுத்து உரைத்தல். நாட்டு மக்கள் அன்றி வீட்டு மக்களும் தம் தலைவனை புகழ்தல் இயல்பு. இங்கு பகை அரசர் கவர்ந்த ஆணிரைகளை தம் அரசன் மீட்டு வந்து விட்டான் என அவனது வெற்றி சிறப்பை கரந்தை வீரர்கள் கூறுகின்றனர். இன்றளவும் தம்மை ஆளும் அரசன் அரசிகளின் புகழை நாட்டு மக்கள் சிறப்பாக சுட்டுவது பண்டைய காலம் தொட்டு இன்று வரை நிகழும் ஒரு பண்பாடாக உள்ளது. நடுகல் பண்பாடு. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரர்களை அவர்களது வீரத்தை மறக்காமல் இருக்க அவர்களை அடக்கம் செய்த இடத்தில் அடையாளமாக ஒரு கல்லை நட்டு அவ்வீரர்களை தெய்வமாக எண்ணி அந்நடுகளுக்கு வழிபாடுகள் செய்து வழிபட்டு வருவது பண்டையோரின் மரபு. அத்தகைய மரபை தொல்காப்பியர் 6 நிலைகளில் காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், சீர்த்த மரபின் பெரும்படை வாழ்த்தல் என்று 2-3 மரபின் கல்லொடு புணர என புறத்திணையில் 5வது நூற்பாவில் இவ்வாறு சுட்டுகின்றார். பெருஞ்சோறு அளித்த நிலை. பகை நாட்டுடன் தனக்காக போரிடப் போகும் படை வீரர்களுக்கு அரசன் பெருஞ்சோற்றை விருந்தாக அளித்து உபசரித்தல். படை வீரர்களுக்கு உணவளிக்க மற்ற வீரர்களை நியமிக்காமல் போர் தொடுத்தல் என்ற நெருக்கடி நிலையிலும் அரசன் தானே சென்று படை வீரர்களுக்கு உணவிட்டு உபசரித்தல் என்பது அரசனது உயர்ந்த பண்பையை காட்டுகின்றது. குடை நாள்கோள் வாழ்நாட்கோள். போரிடப் போகும் அரசன் பகை அரசனுக்கு தான் போரிட வருவதை அறிவிக்க முன்கூட்டியே தன் வெண்கொற்ற குடையையும் வாளையும் புறவீடு விடுவான். இது உளிஞை அரசன் மேற்கொள்ளும் ஓர் செயலாகும். இதனை கண்ட பகை அரசன் போருக்கு தயாராக தன் படையை திரட்டுவான். இது ஒரு போர் சார்ந்த பண்பாடாகும். தொகைநிலை. வெற்றி பெற்ற வேந்தன் தன் வீரர்களை எல்லாம் வருக என்று அழைத்து ஒரு சேர பாராட்டி பரிசளிக்கும் தொகைநிலை என்னும் துறை வஞ்சித்திணையில் சுட்டப்படுகின்றது. இந்நிலை இன்றும் ஒரு நிறுவனத்தில் உள்ளவர்கள் தங்கள் வெற்றிக்கு உழைத்த அலுவலர்களை அழைத்து பரிசும் பாராட்டும் வழங்கும் நிலையோடு ஒப்பிடத்தக்கது. துயில் எடை நிலை. கண்ணுறங்கும் வேந்தன் இன்னும் குன்றாத புகழ் பலவோடு நன்றாக வாழ்ந்தோங்க வேண்டும் என்று வேந்தனை சுற்றி நின்று அவனை துயில் எழுப்ப பாடுவர். இம்மரபு தொல்காப்பியர் சுட்டும் மார்கழி மாதங்களில் பெருமாள் கோவில்களில் இன்றும் இறைவனை எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சியாக நிகழ்த்தப்படுகின்றது. இத்துயில் எடை நிலை பாடான் திணையில் அமைந்துள்ள பண்பாடு சார்ந்த ஒரு துறையாகும். வாயுரை வாழ்த்து. செவியறிவுருவு புறநிலை வாழ்த்து. மன்னனது நல்லியல்பு தீயியல்புகளை கூறி மன்னனை புலவர்கள் வாழ்த்துவது வாயுரை வாழ்த்து ஆகும். செவியறிவுருவு என்பது ஒருவரை திருத்தி புகழ் பெறும் நல்நெறியில் செல்லத்தக்க வகையில் அறிவுரை கூறுதல், குற்றம் தீர்ந்த செல்வத்துடன் வாழ்தல் புறநிலை வாழ்த்தாகும். ஆற்றுப்படுத்துதல். பாடான் திணைத்துறைகளில் ஆற்றுப்படுத்துதல் என்பது ஒரு துறை ஆகும். இத்துறையில் மன்னனை பாடி பரிசில் பெற்று வரும் கூத்தர், பாணர், பொருணர், விரலி போன்றோர் தம்மை போல் வறுமையில் வாடி தம்மெதிரே வரும் இரவலர்களை பார்த்து இம்மன்னனை போய் இந்த முறையில் பாடி புகழ் அவன் உனது வறுமையை போக்குவான் இந்த முறையில் தான் நான் அவனை பாடி பரிசில் பெற்றேன் என்று ஒருவர் மற்றொருவரை ஆற்றுப்படுத்துதல் இன்றளவும் ஒரு பண்பாடாகவே சுட்டப்படுகின்றதை தொல்காப்பியர் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு சென்று பயனெதிர் சொன்ன பக்கமம் என புறத்திணையில் 30வது நூற்பாவில் சுட்டுகின்றார். இவைகள் எல்லாம் தொல்காப்பியர் சுட்டும் அகப்புற பண்பாடுகளாகும். மொத்தத்தில் தொல்காப்பியம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியமாக விளங்குதல் சுட்டத்தக்கது. நன்றி, வணக்கம்.